உத்தர வீட்டு சுமை. எழுதி வாசிப்பவர் சா. இமான். ஊர் முழுக்க இரவின் அமைதி. மணி 11 தொட்டதும் மெல்ல கணவன் பக்கம் திரும்பி படுத்தாள் மீனா. மீனாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க சோகமான குரலில், என்னங்க என்னங்க என்றார். சொல்லுமா என ஆரம்பித்தார் சுதாகர். காலையில என்று சொல்லியதும் குரலை கொஞ்சம் கடுமையாக்கி கொண்டார். எங்க போனீங்க, யார பார்த்தீங்க என்று கேட்டால் என்ன சொல்வது என்ற குழப்பத்துடன், கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டியா என கத்திவிட்டு திரும்பி படுத்து கொண்டார். மீனாவுக்கு தண்ணீர் மேலும் பெருக்கெடுத்தது. துடைத்தபடி சுதாகரனையே பார்த்துக்கிட்டு படுத்தாள். காலையில் சூரியன் பழக்கம் போல மெல்ல வரத் தொடங்கினான். அவள் வீட்டு காமாட்சியின் குரலை கேட்டு எழுந்த மீனாவுக்கு மேலும் கவலை வாயடித்தது. பக்கத்தில் படுத்திருந்த கணவர் சுதாகரனை காணவில்லை. காலையிலே எங்கேயோ போய்விட்டார் இந்த மனுஷன். மெல்ல உடல் நடுங்க எழுந்து நடந்து வீட்டின் முற்றத்தில் இருந்து குரல் எழுப்பிக் கொண்டிருந்த காமாட்சியை நோக்கி நடந்தார். என்ன காமாட்சி, பசிக்குதா என்று மா தலையாட்டியது அவள் வீட்டு காமாட்சி. அந்த வீட்டில் காமாட்சி தான் எனக்கு ஒரே ஆறுதல். அந்த குடும்பத்து வயிற்றுக்கும் வாய்க்கும் உள்ள போராட்டத்தை தன் பசும்பாலால் காப்பாற்றிய அவள் வீட்டு பசுமாடு. தண்ணீர் இன்னும் தண்ணீர் நின்ற பாடில்லை. கணவர் ஒரு புறம் என்றால், இங்கே காலையிலே கிளம்பிட்ட என்றால் மகன் சுரேஷிடம். போகும்போதே கேட்டுட்டியா, போன காரியம் வாய்த்திடும் என்றான் கோபமாக. சொல்லிவிட்டு வழிவிடுமா என்று வேகமாக புறப்பட்டு சென்றான். கணவனும் எங்கேதான் போனாலும் தெரியல, இவனும் கத்திட்டு போனான். யோசிச்சபடியே பாலை. அதற்கிடையில் அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் உடல் முழுக்க வேர்வை நனைக்க வேக வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தார் சுதாகர். மனதில் ஏகப்பட்ட குழப்பம். நேற்று காலையிலே டாக்டர் சொன்னது அவர் முன் வந்து சென்றது. என்ன சுதாகரன் சார், உடம்பை பார்த்துக்க மாட்டீங்களா? சுகர் மிக அதிகமா இருக்கு, மாத்திரை போடுறது இல்லையா? பாருங்க சார், இப்படியே போனால் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. கிரியாட்டின் 1.24 வந்திருக்கு என டாக்டர் சொன்னதை மனதில் போட்டு யோசித்தபடியே வழியில் வளர்ந்திருந்த செடிகளை மெல்ல தடவியபடியே நடந்தான். இந்த 62 வயதில் வேலையும் இல்லாம உடல் நலமும் சரியில்லைன்னு சொன்னா எப்படி தாங்குவா மீனா என மனம் போராடி கொண்டிருந்தது. ஒருவேளை நேற்றே கண்டுபிடித்தான் அழுக்குரலில் தூங்கும்போது காலையில என ஆரம்பித்தாலோ? ஐயோ, சொல்லிட்டு இருக்கலாமே. சரி, இப்ப போய் முதல் வேலையாய் சொல்லிவிட வேண்டியதுதான். என் மகன் சுரேஷ் வேற கொஞ்சம் கூட வேலைக்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறான். நானும் எவ்வளவோ கெஞ்சிட்டேன். அவனுக்கு எப்பொழுதுதான் பொறுப்பு வரப் போகிறதோ என எண்ணம் ஒரு பக்கம். அவன் எண்ணத்தின் அலைகளை கலைத்தபடி சார் சார் என குரல் கொடுத்தார் அவர் ஆபீஸில் கூட வேலை செய்த மகேந்திரன். என்ன மகேந்திரன், எப்படி இருக்கீங்க என கேட்க, நல்லா இருக்கேன் சார். உங்க பையனை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் சார் என்றார். என்ன மகேந்திரன், யாரு, சுரேஷியா என கேட்டார் சுதாகர். ஆமாம் சார், நேற்று தம்பி ஒரு ஆபீஸுக்கு இன்டர்வியூ போயிருக்கான். அவங்க அந்த வேலை நிரம்பியாச்சுன்னு சொன்னாங்களாம். அந்த மேனேஜர் காலையில விழுந்து அழுது இருக்கான் சார். என் படிப்புக்கு இல்லைனாலும் வேற எதுனா வேலை இருந்தா கூட செய்யறேன்னு பார்த்து அவனுக்கு ஆபீஸ் பாய் வேலை தரேன்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு போனானாம். இன்னைக்கு காலையிலே வரதா சொல்லிட்டு போனானாம் சார். போயிட்டானா என்று கேட்டதும் கண்ணில் மலமளவென கண்ணீர் கொட்டியது சுதாகருக்கு. முதல் வேலையா மீனாவிடம் சொல்லணும், நம்ம பையன் நமக்கு தோள் கொடுக்க போராடுறான்னு. மனநிறைந்த மகிழ்ச்சியுடன் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினார் சுதாகர். வீட்டில் இருந்த மீனாவின் கண்ணில் இன்னும் கண்ணீர் நின்ற பாடில்லை. நேற்று காலையில் தட்டை அதிகாரிகள் வீட்டிற்கு வந்து பரிசோதித்து பார்த்துட்டு மீனாவுக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னதும் அவள் மனம் பதறி போனாள்.
இரவு சொல்ல வந்ததை அவர் கேட்கக்கூட இல்லை என நினைத்து நினைத்து ஓ என்று அழத் தொடங்கினார். இந்த வீட்டில் என் கவலையை கேட்க ஆள் இல்லை. சுரேஷும் கத்திட்டு போறான். எனக்கு வாழவே பிடிக்கலை. இவங்களுக்கு உழைச்சு தானே எனக்கு இந்த வியாதி வந்திருக்கும். அப்படியெல்லாம் உங்களுக்கு நான் பாரமாய் இருக்க மாட்டேன். நீ சொல்லு காமாட்சி என்றாள் பசுவிடம். கண்களின் ஓரத்தில் கண்ணீர் விட்டபடி மா மா என கத்தியது காமாட்சி. இல்ல காமாட்சி, எனக்கு வாழவே பிடிக்கல. நான் போறேன் காமாட்சி என்றாள். கண்ணீர் நீர் கொட்டியது காமாட்சிக்கு. வீட்டிற்குள் சென்று விறகு அடுப்பை பற்ற வைத்திருந்த மீதம் உள்ள மண்ணெண்ணெயை தன்மேல் ஊற்றிக்கொண்டு பற்ற வைத்துக் கொண்டாள். சுதாகர் வீட்டின் வாசலை அடைத்ததும் மீனா மீனா என கத்தியும் கதவு திறக்கவில்லை. வீட்டிற்குள் ஒரே புகைமயம். கதை உடைத்த சுதாகர் உள்ளே சென்றதும் இருந்து கீழே விழுந்தாள். எரிகோலமாய் மீனா 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 என கதறியபடி நெருப்பை அணைக்க இப்படி பண்ணிட்டேன்னு கேட்க அவள் கை சுதாகரையே சுட்டி காட்டியது. ஓடி வந்தான் சுரேஷ். தன் கையில் உள்ள வேலை கிடைத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை தூக்கி எறிந்தான். அம்மா அம்மா என கதறி எழுந்தான். இருவரையும் பார்த்தபடி கண்ணை மெல்ல மூடினாள் மீனா. சுகாதாரத்துறையின் வாகனம் ஒலிபெருக்கியில் மனம் விட்டு பேசுங்க, எல்லோருக்கும் குழப்பம் அதிகமாகிவிட்டது இந்த நடுத்தர வாழ்க்கையில் என ஒலித்துக் கொண்டே தெரு தெருவாய் சென்றது.